இறைவியுடன் இணைந்து பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இது ஒரு குட்டி பதிவுங்க. மேலே இருக்கிற இந்த ஆகாய பூதத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ தூய்மையாக, எவ்வளோ விஷயங்களை உள்ளடக்கிட்டு இருக்கு. ஐம்பூதங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போங்க. நிலம், நீர், காற்று, மண், ஆகாயம் அப்படின்னு. ஆனால் எல்லா பூதங்கள்லேயும் மேம்பட்ட பூதமாக சொல்லப்படுறது ஆகாய பூதம் தான். இது சிறு வயதில் எனக்கு புரியலைங்க. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல தான் புரிந்தது. ஆகாயம் அப்படின்னா நாம் பார்க்குற வானம் மட்டும் கிடையாதுங்க. கண்ணை மூடி கற்பனை செய்து பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச வெளியில் பூமி பந்து மிதந்துட்டுருக்கு. பக்கத்துலேயே சூரியன், சந்திரன், வியாழன், நிறைய கோள்கள், எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள் இத்தனையும் இருக்குது. ஆனால் பூமி மேலே நாம் எதற்காக இருக்கிறோம் அப்படின்னா பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்குங்க. அதனால தான் பூமி சுழல்றது தெரியாமல் நம்மளால் இயங்க முடியுது. கண்ணை மூடி சிந்திச்சு பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குங்க. இவ்வளோ விஷயங்களையும் அடக்கிக்கிட்டு இருக்கிற அந்த வெட்ட வெளி, ஒரு பெரிய வெட்ட வெளி, யோசித்து பார்க்க முடியாத அந்த வெட்ட வெளி, இருண்ட அந்த 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 இடங்களை தான் ஆகாய பூதம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீடாகட்டும் அல்லது ஒரு இடமாகட்டும், எதுவாக இருந்தாலும் காலி இடம் இருந்தால் தானே நாம் அதில் போய் வசிக்க முடியும். அப்போது எவ்வளவு பெரிய ஒரு ஆகாயம், ஒரு வெட்ட வெளி இருந்தால் இவ்வளவு விஷயங்கள் இங்கே இருக்கும். நம்முடைய மனித உடலில் நம்மளுடைய தலைந்தாங்க ஆகாய பூதம். எவ்வளவுக்கு எவ்வளவு அதில் தூய்மையாக வச்சுருக்கிறோமோ, காலியாக வச்சுருக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளவு வாழ்வதற்கு தேவையான நல்ல விஷயங்களால் நிறச்சி வச்சுருக்கிறோமோ அவ்வளோ தூரம் அது பவர்ஃபுல்லாக இருக்குங்க. யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இந்த வெட்ட வெளியை யார் படைத்தது? இதில் பூமி பந்து, இன்னும் பல கோள்கள்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அது எப்படி அப்படின்னு தெரியும். ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேலே போனால் நாம் மிதப்போம் இல்லையா? அது ஏன் அப்படின்னா பூமியினுடைய புவியீர்ப்பு சக்தி அதோட குறைஞ்சி போகும் அல்லது இல்லாமல் போகும். மனிதனை தாண்டி நிறைய யோசித்து பார்த்தோன்னா புரியுங்க. நம்மை மீறிய ஒரு எல்லையற்ற சக்தி இங்கே எல்லாத்தையுமே இயக்கிக்கிட்டு இருக்குன்னு அப்போ தோணும். யாரையும் அடிக்கக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு போடணும்னு யோசிப்போமா? இறைவியுடன் இணைந்து பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும்.